ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரத்த நாளங்கள்ல அடைப்பை ஏற்படுத்துற கொழுப்பையும் கரைக்கக்கூடிய ஒரு ரெமடியை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப எஃபெக்டிவான ரெமடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி பல வருடங்களா நரம்புகள்ல தேங்கிக்கிட்டு இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும். இதுக்காக ஒரு மிராக்கிளான ஜூஸை தான் இன்னைக்கு இந்த ரெமடியில பார்க்க போறோம். இந்த ஜூஸை எடுத்துக்கிறதால ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். பிளாக் வெசல்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் கரைஞ்சு போகும். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோவை லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான். இந்த ரெமடிக்காக இந்த 4 பொருளையுமே நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த 4 பொருட்களுமே எல்லாரோட கிச்சன்லயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இத ஆயுர்வேதத்துல பெரிய ஔஷதமா சொல்லுவாங்க. இந்த ரெமடிக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ஆப்பிள். ஆப்பிள இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பிள்ல வேல்யூபிள் ஃபைபர் இருக்குது. அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும்னா, ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதுல அடுத்ததா சேர்க்கக்கூடிய பொருள் 2 கிராம்பு. அடுத்த பொருள் 1/2 இன்ச் இஞ்சி. தோலை எடுத்துட்டு நல்லா மண்ணை நீக்கி சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறமா இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க. அடுத்ததா லெமனை கட் பண்ணி 1/2 லெமன் ஜூஸை மொத்தமா இதுல பிழிஞ்சு விட்டுருங்க. இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல போட்டு ஜூஸா தயார் பண்ணிக்கணும். பூண்டை கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல 2 பூண்டு பல்ல வறுத்து சாப்பிட்டாலே போதும். கொலஸ்ட்ரால், கேன்சர் பிரச்சனை வராம பாதுகாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை கிழமை தவறாம 6ல இருந்து 7 மாசத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ 90% உங்க ரத்த நாளங்கள்ல சேர்ந்திருக்க எல்லா அடைப்புமே கிளியர் ஆகுது. இதனால உங்க உடம்புல இருக்கிற ஹை பிளட் பிரஷர் பிரச்சனை சுலபமா குறைஞ்சு போகுது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ், சுகர் லெவலும் கண்ட்ரோல்ல வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனையும் குறைஞ்சு போகும். கிட்ட பார்வை, தூர பார்வை மந்தமா இருக்கிறது குறைஞ்சு உங்களோட கண் பார்வை திறன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு உங்களோட அதிக உடல் எடை பிரச்சனையையும் குறைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு வெளியில கிடைக்கிற ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடாம இப்ப சொன்ன இந்த ஜூஸை கிழமை தவறாம இந்த மாதிரி தயார் பண்ணி குடிச்சீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட போய் ஆயிரக்கணக்கா கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது. அதே மாதிரி உங்களோட ஆகாரத்துல தினமும் பச்சை காய்கறிகள், பழங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ கம்மி பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது விரதம் இருங்க. எதுக்குன்னா, நீங்க விரதம் இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்குது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இத நம்ம தர்மத்துல சேர்த்தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கடவுளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருக்கிறதால ஒரு நாள் முழுவதும் நம்ம வயிறு காலியா இருக்குது. அந்த நேரத்துல நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கழிவுகள், கிருமிகள் எல்லாமே வெளியில போகும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஜூஸை கிழமை தவறாம எடுத்துக்கிட்டு உங்க உடம்புல இப்ப சொன்ன எல்லா நோய்களையுமே குறைச்சுக்கோங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.